ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இடியாப்பத்தில் 4 ரெசிபி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லெமன், டொமேட்டோ, தேங்காய்பால், அப்புறம் சிம்பிளாக ஒரு இடியாப்பம் ரெசிபி. இந்த 4 ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரே தடவையில் நிறையா இடியாப்பம் எடுத்து வச்சுட்டேன். அந்த இடியாப்பம் பிழியிற வீடியோ இன்றைக்கி நான் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாளைக்கு நான் அதை தனியாக போடுறேன். அது நம்ம குனிஞ்சு எடுப்போம் இல்லையா, சந்தக மரம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் எடுத்தேன். இவ்வளோ இடியாப்பம் சேர்த்து 1/2 hour எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதுக்கு ஆயிலெல்லாம் எதுவும் விடலை. இந்த இடியாப்பம் இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாம். இந்த 4 ரெசிப்பியில் ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ இடியாப்பம் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்குறக்கே சூப்பராக இருக்கு இல்லையா? இதுக்கு 4 தக்காளி ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 4 இல்லை 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு புதினா, 1/2 கப்புக்கு பக்கம் கொத்தமல்லி. புதினா கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4 கிராம்பு, 2 இன்ச்சுக்கு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த பட்டை கிராம்பில் பாதி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சுக்கு 2 கிராம்பு, பாதி புதினா, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு ரஃப்பாக கொஞ்சம் கோர்ஸாக தண்ணி விடாமல் க்ரஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மட்டும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், 2 பச்சை மிளகாய். அதை தாளிக்கிறதுல போட்டுக்கலாம். இப்போ இதை க்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். தண்ணி விடாமல் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. தக்காளியும் டேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தகுந்த அளவு நான் அந்த ஃபுல் இடியாப்பத்திலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். மிச்சம் இருந்துச்சு இல்லையா, அந்த பட்டை, 2 கிராம்பு, 2 செகண்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கண்ணாடி பதம் வரட்டும். வந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதையும் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கின பின்னாடி அந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்க புதினா மிக்சரையும் போட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கின பின்னாடிக்கு நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கணுன்னா அந்த ஆயில் பிரிஞ்சு மேலே வரும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்போலே 1/2 டீஸ்பூன் போட்டிருந்தேன். நான் ஃபுல்லாக இடியாப்பத்தில் கோகனட் மில்கெல்லாம் சேர்த்துறதுனால நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கும்போது அந்தந்த ரெசிபிக்கு சேர்த்திக்கலாம். ஆயில் பிரிஞ்சு வந்த மாதிரி வந்துருச்சு மேலே. இப்போது நம்ம இதுக்கு தேவையான இடியாப்பம் நான் 5 கப் இன்றைக்கி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் தக்காளி சைஸுக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டேன். எவ்வளோ குயிக்காக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா, மல்லித்தலை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட டொமேட்டோ இடியாப்பம் ரெடி. ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? அடுத்தது லெமன் இடியாப்பம் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இது அதோட ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபிக்கு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு 3-4 பச்சை மிளகாய், ஒரு லெமன். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு இடியாப்பம் அந்த இதுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக எடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேருந்து பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். நிறைய 3 கப் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடான பின்னாடி 1 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கின பின்னாடி ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் வதங்கட்டும்.
1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வதங்கின பின்னாடிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். இது சிம்மில் இருக்கட்டும் ஒரு செகண்டு. ஜூஸ் எடுத்தாச்சு. இந்த ரெசிபிக்கு தேவையான 1 டீஸ்பூன் சால்ட் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஊற்றி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். ஊற்றியாச்சு. உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரெசிபிக்கு தேவையான இடியாப்பம், அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 கப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய லெமனாக இருந்துச்சு இல்லையா. இந்த லெமன் இடியாப்பம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஒரு இடியாப்பம் நிறைய எடுத்துட்டோன்னா அதை பிரித்து 3 ரெசிபியாக பண்ணிடலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஒரு பொங்கல் இல்லை இட்லி இது கூட இதுவும் வைக்கும்போது நிறைய வெரைட்டியாக சூப்பராக இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தலை தூவி பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட யம்மியான லெமன் இடியாப்பம் ரெடி. அதுக்கு முன்னாடி நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீ சேர்த்துறதுனால ரொம்ப இடியாப்பம் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அடுத்தது நம்ம தேங்காய் பால் இடியாப்பம் செய்யலாம். இதுக்கு 1 கப்பு தேங்காய் கட் பண்ணது எடுத்திருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக அரைக்கிற மாதிரிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போது 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி அதை வடிகட்டிக்கலாம். இந்த வடிகட்டின பேஸ்ட்லேருந்து இன்னொரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்டியாச்சு. இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாமா. நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவு. 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பாலுக்கும் இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3rd ரெசிபி அடுத்தது 4th ரெசிபி பார்க்கலாமா. இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 2 கப்புக்கு இடியாப்பம் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர். ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன். துருவின தேங்காய் 1 கப் எடுத்துக்கிட்டால் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் துருவல் 1 கப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட இந்த சிம்பிள் இடியாப்பம் ரெசிபி ரெடி. இந்த 4 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை, தேங்க்யூ.